Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் விங்ஸ் ஃபேண்டம் 380 இந்த TWS இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த இயர்பட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 days கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு செக்ஷனாக வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து 1 by 1 சொல்கிறோம். ப்ளஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ சாப்டர்ஸும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பார்ட் வேணுமோ நீங்கள் அதை கூட நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் இப்போ நான் பார்க்கும்போது இந்த வீடியோ எடுக்கும்போது 1700 இருந்தது. இதை வந்து 1300 தான் நான் வந்து பை பண்ணேன். ஸோ அதனால் 1300 அகைன் வரத்துக்கும் இல்லை ஃபியூச்சரில் ஆஃபர்ஸில் 1000 வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வரும்போது இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380 இயர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் வந்து இதுதான். ஸோ பேக்கேஜிங் வந்து ரொம்ப குட்டாகவே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு விங்ஸ் ஃபேண்டம் 380 அதோட சார்ஜிங் கேஸ் அதுக்குள்ளே இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு சில கார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிவார்ட் கார்டு அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப் இருக்குது உங்கள்கிட்ட, அதனால் அந்த ஆப் சப்போர்ட்டுக்கான ஒரு பார்கோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வாரண்ட்டி கிளைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு அண்ட் சில ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே USB Type-C கேபிள் அண்ட் 2 pair of ear tips கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பாக்ஸில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் வைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ இது வரைக்கும் நான் வந்து இதை வந்து ஒரு 10 days அப்படி யூஸ் பண்ணதில்ல. ஸோ ஜஸ்ட் டேபிளில் வச்சு எடுத்தது தான். பட் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே சில ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் லைட்டாக. ஸோ இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது தெரியும் லைட்டாக தான் இருக்கும் ஸ்க்ராச்சஸ்லாம். ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது இது ஒரு நார்மலான ஒரு டிசைன் தான். அண்ட் சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சைஸில் இருக்குது. நல்லா கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்குது. ஆனால் பில்ட் குவாலிட்டியும் வந்து நல்லா குட்டாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்டட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸ் டோர் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அந்த ஒரு டென்ஷனாக கிடையாது. ஃப்ரீ டோர் தான், அது ஃப்ரீயாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலில் அவங்க பில்ட் பண்ணது. அண்ட் ஸோ கேஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து விங்ஸோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. கேஸ் பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 4 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இண்டிகேஷனுக்காக. சூப்பர். அண்ட் பாட்டமில் வந்து Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக கேஸ் வந்து நல்ல ஒரு குட் லுக்கிங்கில் இருக்குது. நல்ல ஒரு ஸ்டடி மெட்டீரியலில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இயர்பட்ஸ் பார்க்கும்போது ஸோ இயர்பட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு விங்ஸோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விங்ஸ் லோகோ டாப்பில் இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் டுவல் மைக்ரோஃபோன்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர்பட்ஸும் ஸ்டெம் டைப் டிசைனில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர்பட் சைஸ் ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு நார்மல் சைஸில் தான் இருக்குது. அண்ட் இதோட பில்டு குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டெம் டைப்ன்றனால வியரிங்கும் நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ நான் வியர் பண்ண வரைக்கும் ஸோ இது வரைக்கும் நான் வாக்கிங் போகும்போது ஜாக்கிங் போகும்போது அண்ட் பைக்கில் போகும்போது ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் காதுலேருந்து கீழே விழல. அண்ட் ஈவன் ஹெட்லாம் ஷேக் பண்ணும்போது கூட ஸோ இயர்பட்ஸ் வந்து எப்பவுமே காதுலேருந்து கீழே விழல. அண்ட் லாங் ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணும் போதும் இயர் பெயின் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அண்ட் இயர்பட்ஸ் நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு காதில் வந்து உட்காந்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் IPX5 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் தண்ணி உள்ளெல்லாம் போடக்கூடாது இதை. ஸோ நார்மலாக இப்போ ஜாக்கிங்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த வேர்வெல்லாம் பட்டாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் தண்ணிலாம் ரொம்ப படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் அண்ட் தென் ஆப் சப்போர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த லோகோ இருக்குல்ல அந்த இடத்துல வந்து டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே குட்டாக இருக்குது. அண்ட் இதில் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ரைட்டில் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட்டில் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் ஆகும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும். அதே மாதிரி லெஃப்ட்டில் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். ப்ரீவியஸ் சாங் போகும்போது ட்ரிபிள் டேப் பண்ணும்போது சாங்கோட மிடில் இருந்ததுன்னா சாங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அகைன் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் வந்து போயிடும். அண்ட் ரைட் சைடில் லாங் டச் பண்ணிங்கன்னா ANC மோட்ஸ் ஆக்டிவேட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் லாங் டச் பண்ணிங்கன்னா கேம் மோட்ஸ் ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் இந்த எல்லா டச்சுமே வந்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து விங்ஸ் சைடில் வந்து விங்ஸ் ஆப் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380ல் ஆப் சப்போர்ட் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன்ஸ் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் விங் சிங்க் அப்படின்ற ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு விங் சிங்க்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஆப் பேர் விங் சிங்க்கு. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது அண்ட் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ரெண்டுத்துக்குமே ஆப் சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் ஆப் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணினே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த ஆப்பில் நீங்கள் உங்களோட ஜஸ்ட் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் ஆட் கொடுத்து ஃபேண்டம் 380 அதுவே காமிச்சிடும். ஸோ அதெல்லாம் ஈஸி தான். ஒன்ஸ் போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ANC
வந்து இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈக்குவலைசர் மோட்ஸ் வந்து இதில் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இந்த ஈக்குவலைசர் மோட்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இது எதுவுமே வந்து ஒர்த் இல்லை, எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ டிஃபால்ட்டில் யூஸ் பண்ணிங்கனாவே அதுவே உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் கொடுங்க. அண்ட் மோரில் போனீங்கன்னா உங்களுக்கு கேம் மோட் ஸ்விட்ச் பண்ணுறது, ஆட்டோ ஷட் டவுன் டைமர்னு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேபி இயர்பட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேபி நைட்டில் கேட்குறீங்க, ஸோ நைட்டில் தூங்கும் போது கேட்குறீங்கன்னா நீங்கள் எப்படி தூங்கிடுவீங்க ஒரு 2 ஹவர்லனா நீங்கள் ஒரு 2 ஹவர் டைமிங் வச்சு இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் தூங்கும் போது இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கேட்குறீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த ஈக்குவலைசர் மோட்ஸில் உங்களோட மேனுவலாகவே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷ் படி நீங்கள் கூட அதை செட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே தான் இருக்குது அந்த ஆப்ஷன். டச் கண்ட்ரோல்ஸில் போனீங்கன்னா, ஸோ நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக அது வேறு மாதிரி இருக்கும். ட்ரிபிள் டேப்புக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் டேப்புக்கு வால்யூம் வேணுமா, ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஒரு டச் ஃபங்க்ஷன்ஸையும் வந்து டிசபிள் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் தான். ஓப்போ ரியல்மிலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பில் டச் ஃபங்க்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நன் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்போ ரியல்மி ஒன் ப்ளஸ் தவிர வேறு எந்த பிராண்ட்ஸ்லையும் அந்த மாதிரி கொண்டு வர மாட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் இயர்பட்ஸோட பேட்டரி டீட்டெயில்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எவ்வளோ இருக்குன்றதை காட்டும். ஆனால் கேஸ் பேட்டரி ஆப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நான் ஒரு இயர்பட்ஸ் இப்போ நான் கேஸில் வைக்கிறேன். ஸோ வச்சாலும் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு காட்டாது. பட் அவங்க வந்து கேஸில் வந்து உங்களுக்கு இந்த இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, 4 LED இண்டிகேட்டர்ஸ். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேஸ் பேட்டரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ANC எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் ANC சப்போர்ட்டும் இருக்குது. அப் டு 30 டெசிபல்ஸுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ இது வந்து லாங் டச், ரைட் இயர்பட்டில் லாங் டச் பண்ணால் ANC ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆப்பில் செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் விங்ஸிங்க் ஆப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் சிங்கிள் டேப்புக்கு கூட நீங்கள் ANC வச்சுக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா ANC ஆன் ஆகும். அகைன் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட், அகைன் பண்ணி உங்களுக்கு ANC ஆஃப் ஆகிடும். ஸோ மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ANC எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 30 டெசிபல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதாவது நார்மலாக உங்களோட சுற்றி உங்களோட நாய்ஸ் எவ்வளோ இருக்குது. இப்போ நான் இந்த ரூமில் நான் ஃபேன் போட்டேன் அப்படின்னா ஒரு 50 டெசிபல் நாய்ஸ் வரும். இதில் 30 டெசிபல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அப்போது எனக்கு அந்த ஃபேன் நாய்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0 ஆகாது. ஸோ அந்த ஃபேன் நாய்ஸில் ஒரு 50% ஆஃப் நாய்ஸ் வந்து கம்மியான மாதிரி தெரியும். பட் ஸ்டில் வந்து இந்த இயர்பட்ஸ் நான் போட்டுட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபேனோட நாய்ஸ் மைல்டாக எனக்கு கேட்க தான் செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380 இயர்பட்ஸில் டிரான்ஸ்பரன்சி மோட் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்பரன்சி மோட்னா ஸோ உங்களோட சரௌண்டிங் நாய்ஸ் என்ன இருக்கும், ஸோ அதை டபுள் மடங்குலேருந்து ஸோ 2 ஒரு 3 மடங்கு அந்த நாய்ஸ் வந்து உங்கள் காதில் கேட்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சி மோட் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ இதில் ANC பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1300 வந்ததுன்னா ஸோ ANC எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்குது. ஸோ 1500 600லாம் எந்த அளவுக்கு ஒரு ANC இருக்கோ அது வந்து உங்களுக்கு 1300லேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இது வந்து ஒரு நார்மலான ஒரு ANC எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்பவே மினிமைஸ் பண்ணல, ஒரு நார்மலாக ஒரு 50% தான் மினிமைஸ் பண்ணுது. ஆனால் டிரான்ஸ்பரன்சி மோட் நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380 இயர்பட்ஸோட கனெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்ஷன் அண்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஃபேண்டம் 380 இயர்பட்ஸை பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ஐஃபோன் அந்த மாதிரி மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிவைஸில் கனெக்ட் பண்ணும்போதும் ஸோ எல்லாத்துலேயும் நல்லாவே கனெக்ஷன் வந்து இருந்தது. அண்ட் கனெக்ஷன் ரேஞ்சும் ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபோன் வந்து இங்கே வச்சுட்டு ஸோ இந்த ரூம்குள்ளே இருந்தாலும் ஸோ நல்லாவே கேட்கும். இந்த ரூம் தாண்டி ஸோ ஹாலில் வந்து ஒரு மிட் வரைக்கும் போகும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ரூம் போகும்போதும் ஸோ நல்லா தான் இருக்கும். சாங்ஸ் விட்டு விட்டு கேட்காது. அண்ட் வாக்கிங் போகும்போது ஸோ அந்த மாதிரி டைமில் கூட ஸோ சாங்ஸ்லாம் ரொம்ப விட்டு விட்டுலாம் அந்த மாதிரி கேட்கல. எப்போவுமே எந்த ஒரு ஆடியோ பிரேக்கும் இல்லாமல் நல்லாவே வந்து கேட்குது. ஸோ கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாமே குட் தான். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இஷ்யூ வந்து நான் இதில் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதாவது என்னன்னா, ஒன்ஸ் வந்து இயர்பட்ஸ் ஃபோனில் கனெக்டடில் இருக்கும்போது நான் ஆடியோ கேட்டுகிட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ கேட்காது. அண்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் கனெக்டடில் தான் இருக்கும், ஆனால் ஆடியோ மட்டும் கேட்காது. அண்டு ஸ்பாட்டிஃபைல வந்து மியூசிக்ஸ் ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும், ஆனால் ஆடியோ மட்டும் இயர்பட்ஸில் கேட்காது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனில் நான் ப்ளூடூத் ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் ஆன் பண்ணால் ஸோ அகைன் வந்து எனக்கு அப்போ தான் வந்து திருப்பி ரீபேர், அதாவது கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அகைன் கனெக்ட் பண்ணும்போது ஸோ அப்போ தான் ஓகே ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். மேபி அது என் ஃபோன் ப்ராப்ளமா இல்லை இயர்பட்ஸ் ப்ராப்ளமாக தெரில, ஆனால் ஒரு 2 டைம்ஸ் தான் அதோட அந்த மாதிரி ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஸோ இதை வாங்கி ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அதுக்கப்புறமா அந்தளவுக்கு வந்து வரல. ஸோ கனெக்ஷன் ஓவராலாக இதில் குட்டு தான். ஸோ இது ஒன்று தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
வெல் கைஸ், நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இதில் 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க ஈச் இயர்பட்ஸில். அண்ட் இந்த இயர்பட்ஸில் எஸ்பிசி பேஸ்டு ஆடியோ கோடெக் சப்போர்ட் தான் இருக்குது. பட் எஸ்பிசி கோடெக் தான், ஆனால் இதோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே குட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ட்ரபிள் சவுண்ட்ஸ்னு பார்க்கும்போது வால்யூம் லெவல் ரொம்ப ஹையாகவே இருக்குது. அண்ட் வோக்கல்ஸோட கிளாரிட்டி அதெல்லாம் ரொம்ப குட்டாக இருக்குது. அண்ட் வோக்கல் டோன் அதெல்லாம் கரெக்டாக அந்த ஒரு சாங்ஸ் நீங்கள் நார்மலாக அவங்களோட வாய்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே டோனில் ஸ்ட்ராங் அண்ட் கிளாரிட்டி வோக்கல்ஸ் இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸும் ரொம்பவே குட்டாக இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, டெடிக்கேட்டடாக இருக்குது. அண்டு கொஞ்சம் லைட்டாக கும்முன்னு கேட்குது. அந்த பேஸ் அந்த பீட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்டூடியோ எஃபெக்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது டெடிக்கேட்டடாக இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் செப்பரேட்டாக கேட்குறது அதெல்லாமே நல்லாவே இருக்குது. அண்ட் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் அதெல்லாம் நல்லா தான் கேட்குது. அண்ட் இதில் என்னென்னா அந்த எஸ்பிசி கோடக்குன்றதுனால குவாலிட்டி ரொம்ப ஹை வால்யூம், மேக்ஸிமம் வால்யூமில் வச்சு நீங்கள் கேட்கும் போது ஸ்லைட்டாக கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான மாதிரி இருக்கும். இப்போ கம்பேர் டு நீங்கள் ரியல்மி T100 இல்லை ஓப்போ இயர்பட்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐசி பேஸ்டு இயர்பட்ஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதில் நீங்கள் ஃபுல் வால்யூமில் வச்சிங்கனாலும் அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கும். பட் இதில் அந்த ஸ்லைட்டாக தான் அந்த குவாலிட்டி மிஸ்ஸிங். பட் எஸ்பிசி கோடெக்கில் இவங்க இந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இது பெஸ்ட்டு ஃபார் ஆடியோ தான். 1000 to 1300 வந்ததுன்னா கண்டிப்பாக இதோட ஆடியோ குவாலிட்டி பெஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எக்ஸாக்டாக ஒரு கொஞ்சம் ஷார்ப்பாக சொன்னோன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1080p வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கு அடுத்து 4K வீடியோ பார்க்குறீங்க. 1080p வீடியோவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இது 1080p வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆடியோ குவாலிட்டி தான் இதில் இருக்கும். அண்ட் 4Kவும் நல்லா அதை விட அதிகமாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஸ்லைட்டாக தான் அந்த ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380ல் எஸ்பிசி கோடெக் தான், ஆனால் ஆடியோ குவாலிட்டி ஓவராலாக செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்து தான். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கால்ஸுக்கு செப்பரேட்டாகவே நம்ம ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக சொல்லணும்னா இதில் காலிங் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்குது. நீங்கள் பேசுகிறது ஆப்போசிட் பர்சனுக்கு நல்ல வால்யூமில், நல்ல ஹை வால்யூம்லேயே உங்களுக்கு கேட்கும். அண்ட் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லேயும் கால்ஸ் நல்லா பேச முடியுது, ஒரே ஒரு சிச்சுவேஷன் தவிர. நீங்கள் மேபி நீங்கள் ஒரு யூசர் வெளியிலலாம் போவீங்க, ஹெல்மெட் போடுவீங்கன்னா ஹெல்மெட் போட்டு கால் பேசும்போது மட்டும் நீங்கள் பேசுகிறது ஆப்போசிட் பர்சனுக்கு லோ டு மீடியம் வால்யூமில் தான் கேட்குது. அதனால் அந்த ஒரு சிச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம பேசுகிறது வால்யூம் கம்மியாக இருக்குது. ஆனால் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ஹெல்மெட் போட்டு பேசும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ், ஏர் நாய்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஆனால் வால்யூம் லெவல் கம்மியாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு யூசர், நான் எப்போவுமே டிரைவ் பண்ணும் போதோ இல்லை ஹெல்மெட் போட்டு அந்த மாதிரிலாம் கால் பேச மாட்டேன்னா மற்ற எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் கால்ஸ் நல்லாவே பேச முடியும். இதுக்கான டெடிக்கேட்டட் கால் குவாலிட்டி ரிவ்யூ இருக்குது, அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி வைஸ் பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸில் ஆக்சுவல் எம்ஏஹெச் எவ்வளோன்றது தெரியல இப்போதைக்கு, அதை நான் இங்கே டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன். பட் இதோட சார்ஜிங் டைம் கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் சார்ஜிங் இண்டிகேஷனும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது, 4 LED இண்டிகேட்டர்ஸ். 4மே ஃபுல்லாக லைட் எரிஞ்சுதுன்னா சார்ஜிங் கேஸில் ஃபுல் பேட்டரி இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இயர்பட்ஸ் கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 30 minutesக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுது. அண்ட் இந்த இயர்பட்ஸோட ப்ளே டைம் ஹவுஸ்ன்னு பார்க்கும்போது இதில் ANC இருக்கிறதுனால ANC ஆன் பண்ணிவிட்டு 100% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா 3.5 hours வரைக்கும் தான் மேக்ஸிமமாகவே இதில் ப்ளே டைம் ஹவுஸ் கிடைக்குது. ANC ஆஃப் பண்ணி 100% கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 4.5 hours கிடைக்குது. இதில் ப்ளே டைம் ஹவுஸ் கொஞ்சம் கம்மி தான். டோட்டலாக கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ்ன்னு பார்க்கும்போது ANC ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 hours தான் கிடைக்கும். ANC ஆஃபில் இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 20 hours வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் அவங்க டிஸ்கிரிப்ஷனில், அமேசான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 hours வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் 50 ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ப்ளே டைம் ஹவுஸ் கிடைக்காது. அவங்களோட அந்த ப்ராடக்ட் இமேஜில் போட்டிருப்பாங்க 15 hours அப்படின்ட்டு. இதில் 14 hours கிடைக்கும் ANC ஆனில் இருந்தால். ANC ஆஃபில் இருந்தால் 30 hours போட்டிருக்காங்க. பட் ஒரு 20 hours தான் மேக்ஸிமம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ப்ளே டைம் ஹவுஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380ல். அண்ட் ஃபைனலாக இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380யோட என்னோட ஒரு தாட்ஸ் என்னென்னா, இதில் மொத்தமாக 3 விஷயம் தான். ஒன்று கனெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் இயர்பட்ஸ் கனெக்டடில் இருக்குது, ஆனால் ஆடியோ கேட்க மாட்டேங்குது. அந்த சிச்சுவேஷனில் டிஸ்கனெக்ட் பண்ணி அகைன் கனெக்ட் பண்ணால் ஓகே ஆகுது. செகண்ட் இதில் எஸ்பிசி கோடெக் தான் இருக்குது. எஸ்பிசி கோடெக்லேயே நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆடியோ குவாலிட்டி ஒர்த்து தான் 1000 to 1300ல். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் கால் குவாலிட்டி வைஸ் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லேயும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஹெல்மெட் போட்டு கால் பேசினா மட்டும் கொஞ்சம் வால்யூம் லெவல் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு யூசர், நீங்கள் எப்பவுமே டிரைவிங்லலாம் கால் பேச மாட்டோம், மற்றபடி ஆஃபீஸில், வீட்டில் அந்த மாதிரி டைமில் கால் பேசுவீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் காலிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்கும்.
ஹெல்மெட் போட்டு கால் பேசுகிறவங்களுக்கு மட்டும் இதில் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ ஃபைனலாக அவ்வளோதான் இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380 இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ. ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380 இயர்பட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.